ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு காரக்குழம்பு. சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ரொம்ப சூப்பரா இருக்கும். சுட சுட சாதம் வச்சு, குழம்பு ஊத்தி 2டே 2 அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தவா வச்சுக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துட்டு, ஒரு 10 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா இது வதக்குங்க. நல்லா கோல்டன் கலர்ல ஆகுற அளவுக்கு வதக்குங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளியும் வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ 2மே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து வதக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ சிம்மில வச்சு வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் புளி நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ வந்து சேப்பங்கிழங்கு வந்து நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இத வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இத கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸ் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராவும் இருக்கும். நான் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சதுக்கப்புறமா, இப்போ கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான். இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க் யூ வாட்சிங் மை வீடியோ.